ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 6ஆம் நாள் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லாங் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேறீங்க. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து லாங் வீடியோக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது, யூடியூபர்ஸ் எல்லாருமே அது அப்படி தான். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து இன்றைக்கி வந்து காய்கறி எல்லாமே அந்த அவன் தான் வந்து வெட்டி கொடுத்தோன்னா சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தானே வேலைகள்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து இப்போ பீட்ரூட்லேருந்து எல்லாமே வந்து அவன் தான் சீவி கொடுக்குற காயெல்லாம் வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு சரி சமையல் நடந்துட்டுருக்கேன். ஸோ அதே வந்து வீடியோ எடுத்துகிட்டு என் மகன் வந்து ஒரு பக்கம் நான் தான் வந்து திறந்து காமிப்பேன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு திறந்து காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் டிவியில் வந்து சாங் வச்சுருந்தேன். சாங்காக என் மகன் ஒரு பக்கம் டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தான். சாமி பாட்டு தான் போட்டிருந்தேன், அதனால் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து விளக்கேற்றணும் சாமி முடிப்பாருன்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா டக்குன்னு வந்து அப்பளத்தெல்லாம் பொறிச்சிட்டு வந்து இங்கே வந்து விளக்கேற்றிட்டுருக்கேன். விளக்கேற்றிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூவை வந்து காணுங்க. பூவை வந்து இருந்துச்சு, ஆனால் அதை ஒழிச்சு வச்சுட்டாங்க. மகன் வந்து எங்கே பிரிட்ஜுக்குள்ளே எங்கே ஒழிச்சு வச்சான்னு தெரியல. நாங்களும் தேடி பார்த்தா அந்த காய்கறி தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அந்த பூவே கண்ணுக்கே தெரில. கடைசி பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ரோஸை வச்சு தான் என் தம்பி வந்து சாமிக்கு வந்து போட்டு வந்து சாமி கும்பிட்டான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என் தம்பி சொல்லுன்னா, நீ இப்படிலாம் எடுத்து போடாத, அப்புறம் அவங்க வந்து நம்மளை இதுவாக நினச்சிட போகிறாங்க, சாமிக்கு பூ கூட போடாமல் சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கடா, நீ போடுற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிலாம் இங்கிட்ட வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு என் மகன் ஒரு பக்கம் வந்து பத்தியெல்லாம் எடுத்து இங்கிட்டு அங்கிட்டும் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை பார்த்துட்டு எங்கம்மா ஒரு பக்கம் வந்து கை தட்டிட்டு எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டு அந்த சாமி பாட்டு ஓடுறதுக்கு அதுக்கு அந்த கவசம் சொல்லிட்டு அந்த சாங்கில் தான் வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சாமி நாங்கள் எல்லாருமே வந்து சாமிலாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் மகன்காரன் எனக்கு பூசி விடு, எனக்கு என் தம்பிக்காரன் வந்து கையிலலாம் பூசியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு இங்கே பூசி விடு, எனக்கு அங்கே பூசி விடுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கையில் பூசி சொல்கிறான், அப்புறம் நெத்தியில் பூசி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என் தம்பி வந்து பூசி விட்டுட்டு இருந்தான். பூசி விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதான் எங்கள் வீட்டில் வந்து 6ஆம் நாள் விரதம் வந்து சாப்பாடு வந்து நான் வீடியோ எல்லாருமே வந்து விரதம் விட்டுருக்கிறப்போ நான் வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, என் மகன் வேறு அழுதுட்டு இருந்தானே, அதனால் நான் எடுக்கல. ஸோ அதனால் நான் தட்டில் போட்டு இருந்த சாப்பாடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ ஓகே.